Welcome to my channel. This video sponsored by School of Business Organization. School of Business Organization இது ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டிங்க. இது வந்து 100% ஜென்யூன் அண்ட் ட்ரஸ்டடான ஒரு ஜாபு. ஸோ இந்த ஒர்க்கை வந்துட்டு வீட்டில் இருக்கிறவங்க, ஸோ மீன்ஸ் ஹவுஸ் ஒய்ஃபு, ஜாப் தேடிட்டு இருக்கிறவங்க, ஜாப் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க டெய்லி ஒரு 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணால் போதுமானது. இந்த ஜாபை வந்து நம்மளால் எடுத்து பண்ண முடியும். ஸோ இதனுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும், ஸோ இந்த ஜாப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும், டீட்டெயில்ஸ் வேணும்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கண்டிப்பாக டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. முட்டை சால்னா தான் செய்ய போகிறோம். பரோட்டா மேலே தாராளமாக ஊற்றி ஒரு 2 நிமிஷம் ஊற வச்சு சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட் அப்படி இருக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் 1 கப் துருவன தேங்காய், 3 சின்ன துண்டு பட்டை, 3 கிராம்பு, 1 ஏலக்காய், 1 ஸ்பூன் சோம்பு, 10 முந்திரி பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, கொஞ்சமாக புதினா சேர்த்துட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. நான் இன்னைக்கு நல்ல சுத்தமான RAS செக்கு கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். இவங்க கிட்ட தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் கூட அவைலபிள் இருக்கு. ஆன்லைனில் ஸ்விக்கி, இன்ஸ்டாமார்ட், அப்படி இல்லைன்னா உங்கள் இன்ஸ்டா பேஜ் பயோவில் லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ குக்கரில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், ஓல் கரம் மசாலாஸ், 2 பெரிய வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு லைட்டாக வதங்கினோடனே 2 மீடியம் சைஸ் தக்காளி, 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி, தேவையான உப்பு சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ மசாலாவுக்கு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் சிக்கன் மசாலா, இது கூடவே 1 முட்டை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா கொதிச்சு வரும்போது லாஸ்ட்டாக அரைச்ச தேங்காய் விழுது மறுபடியும் ஒரு 2 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ 3 விசில் விட்டு நல்லா வெந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் அடுப்பு ஆன் பண்ணிட்டு ஒரு 4 முட்டையை உடைச்சி சேர்த்துட்டு இது நல்லா வெந்ததுக்கு அப்புறம் லாஸ்ட்டாக பொடியை கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்து கலந்துட்டிங்கன்னா சூப்பர் டேஸ்டியான எக் சால்னா ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மீனில் குழம்பு மட்டும் செய்யாமல் ஒரு டைம் இந்த கிரேவி செஞ்சு பாருங்கள். இதோட டேஸ்ட்டுக்கு வந்து அடிக்ட் ஆயிடுவீங்க. நல்லா சூடான சாதத்து கூடலாம் செம்ம காம்பினேஷனாக இருக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, தேவையான உப்பு, தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் இன்னைக்கு 10 பீஸ் மீன் எடுத்திருக்கேன். ரெடி பண்ண மசாலாவை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஊற விட்டுட்டு இந்த மாதிரி ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. 2 சைடும் லைட்டாக வெந்ததுக்கப்புறம் தண்ணி எடுத்து வச்சிடலாம். அடுத்து ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சமாக சோம்பு, பொடியை கட் பண்ண 3 பெரிய வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு இது கூடவே கட் பண்ண ஒரு பெரிய சைஸ் தக்காளி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள், தேவையான உப்பு, 1 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா குக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக இதில் ஃப்ரை பண்ண மீனை சேர்த்துட்டு 1 நிமிஷம் கழிச்சு திருப்பி போட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா சூப்பர் டேஸ்டியான மீன் கிரேவி ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்கூல் விட்டு வரும் பசங்களுக்கு நல்ல சாஃப்ட் அண்ட் டேஸ்டியான ரவா இனிப்பு கொழுக்கட்டை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நெய், 1/2 கப் ரவை, 1/4 கப் துருவின தேங்காய் சேர்த்துட்டு மிதமான சூட்டில் ஒரு 3 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. அடுத்து அதே பேனில் 3/4 கப் மண்டை வெல்லம், 1/2 கப் தண்ணி சேர்த்துட்டு வெல்லம் நல்லா கரைஞ்சோடனே ஃபில்டர் பண்ணிவிட்டு அதே பேனுக்கு மாற்றிக்கோங்க. இது கூடவே ஒரு சிட்டிகை உப்பு, 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச ரவையும் சேர்த்துட்டு மிதமான சூட்டில் ஒரு 4 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ நல்லா திக்காயிடுச்சு. மூடி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. லாஸ்ட்டாக பொடியாக கட் பண்ண தேங்காய் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்று சேர நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், கொழுக்கட்டைக்கு தேவையான மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு பிடி கொழுக்கட்டை மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இது அப்படியே ஒரு 7 நிமிஷம் வேக வச்சு எடுத்துட்டிங்கன்னா சூப்பர் டேஸ்டியான ரவா இனிப்பு கொழுக்கட்டை வந்து ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். Thank you for watching.